இப்போது ஹீப்ரு எழுத்தில் எப்படி யோர்தான் இருக்கிறது என்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜோர்தான் அது யோத் ரேஷ் தால நூன் அது சேர்ந்தது தான் யோர்தான். அப்போ யோர்தான் என்கிற அந்த எழுத்துக்கு ஒவ்வொன்றாக நம்ம அது பிக்டோகிராஃபில் என்ன அர்த்தம் என்று பார்த்தோம்னா, யோத் முதலாவது கை, கை தேவ கை, தேவனுடைய வல்லமை, தேவன். ரேஷ்னா த எல்டர் ஆஃப் த சன் அப்படின்னு இருக்கு, அதாவது மூத்த மகன் அப்படின்னு இருக்கு ரேஷ். டோர்னா வாசல், நோன்னா ஜீவன், அந்த மாதிரி. அப்ப அந்த யோர்தான் எப்படி வருதுன்னா, அங்க இருக்கிற ஹெர்மோன் மலையில இருந்து பனித்துளியாய் வானத்திலிருந்து இறங்கி வந்து ஹெர்மோன் மலையில இருந்து அது நதியாய் வந்து கலிலேயா கடலில் விழுந்து திருப்பி அது இது சவக்கடலுக்கு வருகிறது. அந்த நதி இயேசு ஞானஸ்தானம் பெற்ற இடத்துல பெரிய ஒரு நதியாக இருக்கும். அது மழைக்காலங்களில் கரை புரண்டு ஓடும். இப்போ அந்த நதியில தான் நாம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அந்த இடத்துல அதை இரண்டாக பிளந்து அதன் வழியாக வந்தார்கள். அப்போது ஆசாரியர்கள் தங்களுடைய அந்த கூடாரத்தை, அந்த பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்தபோது அது ரெண்டாக பிரிந்தது. அப்போது அவர்கள் அதை கரை கடந்தார்கள். அந்த சமயத்தில் இந்த நதியிலே யோசுவா 12 கற்களை, இஸ்ரவேல் 12 கோத்திரத்தின் ஞாபகமாக கற்களை வைத்து விட்டு இந்த பக்கமாக கடந்து வருவார்கள். அது இன்னும் அங்கே இருக்கிறது. அந்த இடத்தில் தான் இயேசு ஸ்நானம் பெற்றார். அந்த இடத்துல அந்த யோர்தானுக்கு அர்த்தம் என்ன என்றால், தேவன் மகனாய், அந்த எல்டர் சன் ஆஃப் தி ஃபேமிலியாய், வானம் வழியாய், டோர், ஜீவ நதியாய் வந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ அது கிறிஸ்துவை குறிக்கிறது. யோர்தானில் மூழ்கணும் அப்படின்னா கிறிஸ்துவில் மூழ்கணும். அப்போ யோர்தானுக்கு முன்னாடி ஒருவேளை அவங்க மூழ்கி இருந்தால் அது யோர்தான், அவங்களுக்கு தெரியும், எபிரேயர்களுக்கு அது ஒரு நபரை குறிக்கிறது அப்படின்னு. அவர் வந்த பிறகு தண்ணியில் மூழ்கக்கூடாது, அவரில் தான் மூழ்கணும். அதுதான் நம்ம இதுவரை பார்த்து வந்த எல்லா சிலுவை காரியங்களிலும் கிறிஸ்து வந்த பிறகு அதற்கு நிலநாட்டமாக உள்ளதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கிறோம். இன்னும் ஜனங்கள் அந்த யோர்தானிலே போய் மூழ்கிறார்கள். அது நிழலாய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல சிலுவையில் என்ன நடந்ததோ அது யோர்தானில் நடக்கிறதில்லை. தண்ணீரில் மூழ்குவாங்க, வருவாங்க. சிலுவையில் நடந்த அநேக காரியங்கள், அநேக மாற்றங்கள், பாவ விமோசனம் எல்லாம் அதுல கிடையாது. அப்போ அந்த இடம் ஒரு மிகவும் முக்கியமான பிளேஸ். அதனாலதான் இயேசு அந்த யோர்தானில் அவர் ஸ்நானம் பெற்றார். அதை கொடுத்த எலியா, அவருடைய அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்த யோவான், ஆண்டவர் நம்ம இதுல பைபிள் எழுதி வச்சிருக்கார், எலியாவின் பலமும் வல்லமையும் உடையவராய் யோவான் வந்தார் அப்படின்னு. எலியா மரிக்கவில்லை, வானத்துக்கு போய்விட்டார். மரிக்காமலே சுழல் காட்டில் எடுக்கப்பட்டார். அந்த பலம் உள்ளவராய் யோவான் வந்து கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு ஒரு ஆசாரியன், அதாவது நம்ம யோவான் ஒரு ஆசாரியனோட மகன், ஆசாரியன் தான் அதை கொடுத்திருக்க வேண்டும். அதுதான் அவர் கொடுத்தது. காரணம், நம்ம இஸ்ரேல்ல
பஸ்கா பண்டிகைக்காக ஆட்டை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு ஆசாரியன் தான் அதை தேர்ந்தெடுக்க வேண்டிய எந்த ஆடு அதற்குரியது பழுதற்ற ஆடாக இருக்க வேண்டும், எந்த கரை திரை இல்லாத ஆடாக இருக்க வேண்டும், அதை ஆசாரியன் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை தான் யோவான் செய்தது. இது அவர் ஆசாரியராக இருந்தபடியால் இந்த பலியாக இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்தார். அதுதான் அவர் நடந்து வரும்போது இதோ பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அதை ஐடென்டிஃபை பண்ணார் யோவான். அப்போ அந்த ஆட்டை கழுகி அதை இஸ்ரவேலுக்கு ஒரு ரெப்ரசன்ட் பண்றதாக, இஸ்ரவேலுக்கு வெளிப்படும்படியாக என்று நம்ம வாசிக்கிறோம். அவர் அதை சொன்னார், இது தேவாட்டுக்குட்டி, நான் தண்ணீர்னால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எதற்காக என்றால் அது மனம் திருப்பதற்கு ஏற்ற ஸ்நானம், இவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் கொடுப்பார் அப்படின்னு. அப்புறம் இயேசு வரும்போது இவர் கேட்பார், யோவான், நீர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க நான் இருக்கும்போது நான் உனக்கு கொடுக்கலாமா அப்படின்னு. அப்போ ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தண்ணீரில் உள்ள ஸ்நானத்தை அல்ல யோவான் இயேசுவிடம் கேட்டது, அது கேட்டுதான் அப்பவே கொடுத்துருப்பார். அப்போ அவர் கேட்டது அக்கினியினாலும் ஆவியினாலும் கொடுக்கிற ஸ்நானம். அதை இயேசு அப்போ கொடுக்க முடியாது அவருக்கு, ஏன்னா இயேசு மரிக்கவில்லை. அப்போ யோவானே ஞானஸ்தானம் கொடுத்த யோவானே கிறிஸ்துவுடைய அந்த ஆவியின் ஞானஸ்தானத்தை கேட்டார் என்றால் யோவானுக்கு அவர் கொடுக்கிற அந்த பேப்டிசத்தை விட இயேசு கொடுக்கறது தான் ஃபைனல்னு தெரியும். இப்போ அவர் யோவான் கொடுக்கிற ஸ்நானமே போதும் என்றால் இயேசு கொடுக்கிற ஸ்நானத்தை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கொடுக்க போகிற அந்த ஸ்நானத்தை மிகவும் வாஞ்சித்த ஒரு மனுஷன், அதாவது ஆசாரியன், அதுக்கு அவருக்கு கிடைக்கவில்லை. காரணம் அவருடைய வாழ்க்கை குறுகிய இருந்தவிடால் ஆண்டவர் அதை சொல்லவில்லை, அவர் கொடுக்கவும் முடியவில்லை. அப்ப அந்த தண்ணீர் ஸ்நானத்தை விட அடுத்த மேலான ஸ்நானம் அந்த ஆவியினால் உள்ள ஸ்நானம் தான். இப்போ ஆண்டவர் எதையாவது முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதை அடுத்தது ரியலா பண்ணும்போது மாற்றுவார். உதாரணமாக மாம்சத்தில் செய்கிற விருத்த சேதனம் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ரியலா பண்ணும்போது அந்த பிரமாணம் ஒழிக்கப்பட்டது போல அந்த விருத்த சேதனம் ஒழிக்கப்பட்டது. அடுத்த விருத்த சேதனம் இருதயத்தில். அது போல கற்பலகையில கற்பனை எழுதி கொடுத்தார். அப்ப அது ரியலா பலகையில ரியலா எழுதப்படும் போது அது நம்முடைய இருதயத்தில். அப்ப பிரமாணத்தை மாற்றினார் ஆண்டவர். எபிரேயர்ல எழுதி வைத்திருப்பார், பழையதை மாற்றி போட்டு விட்டார், உடன்படிக்கையை மாற்றினார். அப்போ ஆண்டவர் புதிதாக ஒன்று செய்யும் போது பழையதை மாற்றி விட்டார். உதாரணமாக இப்போ நம்ம நாட்டிலேயே ஒரு ரூபாய் நோட்டு செல்லாததாய் அறிவித்து விட்டால் அதை திரும்ப நம்ம வைத்திருந்தால் அது தண்டனைக்குரியது. 1000 ரூபாய் நோட்டு நம்ம இப்ப வைத்து இருந்தாலோ அல்லது அதை கொண்டு பேங்க்ல கொண்டு கொடுத்தாலும் நம்ம பனிஷபிள். அது எப்போ அது மாற்றப்பட்டதோ அதுக்கப்புறம் அதை கொண்டு செல்ல முடியாது. அதுபோல தண்ணீரினால் மூழ்கிற ஸ்நானம் இயேசுக்கு கொடுத்த போது அதை அப்பவே மாற்றி விட்டார்கள். அக்கினியினால் ஸ்நானம் என்று யோவானை ஒத்துக்கொண்டு நீர் எனக்கு தர வேண்டியதா இருக்க, என்னிடம் எப்படி ஸ்நானம் பெறலாம் என்று சொன்ன போது இயேசு சொன்னார், தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டும். அப்ப இயேசு கண்ணீரினால் ஸ்நானம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் நியமித்த நியதி. அது மாத்திரம் ஆண்டவர் இயேசுக்கு ஸ்நானம் கொடுத்த அந்த யோவான் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, எலியாவின் பலமுள்ள ஒரு மனுஷன். அந்த எலியாவை பற்றி நாம் விவரமாக பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமா இருக்கும். இந்த எலியா தீர்க்கதரிசியா இருக்கும்போது அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எலியாவை பற்றி நாம் பார்க்கும்போது அவரை சுற்றி அக்னி சூழல், அக்னி ஃபயர் நாம் நிறைந்தது தான் எலியாவு. எலியாவோட முழு பேர் எல் யாவு. எல்னா தெய்வம், யாவுன்னா யா நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, யா ஆகிய எலியா, எல்
அந்த அவருடைய தெய்வத்தினுடைய முழு சாயலையும் பெற்றிருந்தது தான் எலியா. அப்போ அதனால அவருக்கு முழுவதும் அவர் மேல ஃபயர் அக்கினியாக இருந்தது. அவர் அற்புதம் எங்கே போனாலும் செய்து கொண்டே இருந்தார். இந்த தீர்க்கதரிசிகள் பாகாலை நோக்கி பிரார்த்தனை செய்யும் போது இவர் கடவுளை நோக்கி ஜெபித்து இவர் ஒரு பலியை செலுத்தும் போது இவர் ஜெபித்த போது அப்படி அக்கனி வந்தது. காரணம் இவருடைய அந்த மேல இருந்து அந்த அக்கினி இவருக்கு அந்த ஊழியத்தை செய்ய வைத்தது. அப்படிப்பட்ட எலியாவுடைய ஆவியும் பலமும் உள்ள யோவான் தான் இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். அதனால ஒரு சாதாரண மனுஷனா வந்து செய்ய முடியாது, ஒரு சாதாரண ஒரு ஆசாரியனும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எலியா கொடுத்த ஸ்நானம் அந்த இடத்துல வச்சு. காரணம் எலியா பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது இது யோர்தான்ல தான். எலியாவு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த யோர்தானை கடந்து தான் இந்த பக்கம் வந்தார். அப்புறம் அவனுடைய சிஷ்யன் எலிசா இவனுடைய சால்வை பெற்றுக்கொண்டு திருப்பியும் அதே சால்வையை கொண்டு யோர்தானை பிளந்து விட்டு இந்த பக்கம் வந்தார். அந்த யோர்தானை மற்றவர்கள் நம்ம முன்னோர்கள் 12 கோத்திரத்தாரை கொண்டு வந்த மோசே வந்தபோது உடன்படிக்கை பெட்டி நின்றவுடனே யோர்தான் பிளந்தது. அப்போ அவர்கள் வந்தார்கள். ஆனால் எலியாவாகிய அந்த தீர்க்கதரிசி ஒரு சால்வை வந்து யோர்தானை பிளந்து விட்டான். பிளந்து அந்த பக்கம் போவோம், போய் பரலோகத்துக்கு போனோம்னா சால்வை கீழே வரும். அதே சால்வையை எலிசா எடுத்து கொண்டு வந்து அந்த சால்வை அடித்து மறுபடியும் பிளந்து கொண்டு இங்கே வருவார். ஸோ அப்போ அவ்வளவு வல்லமை உள்ள ஆசாரியர்கள் செய்த ஊழியம் தான் அது. அது மாத்திரம் இல்லை, இயேசு அந்த ஞானஸ்தானம் பெற்ற அந்த இடத்துல தான் பரலோகம் திறந்திருந்தது. அந்த பரலோகம் திறந்து எலியாவும் வானத்துக்கு போனார். அப்போ வானத்திலிருந்து வந்த ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டு வந்த அந்த யோர்தான் என்பது இயேசு தான். அந்த வழியாக வந்து அது ஜீவனை கொடுக்க வந்தது. அதுதான் யோர்தான் தான் இயேசு கிறிஸ்து என்று நாம் காண்கிறோம். ஆகவே யோர்தானில் மூழ்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவில் மூழ்க வேண்டும் நாம் பார்க்கிறோம். நம்ம சிலுவையிலே கிறிஸ்துவில் மரணத்தில் நாம் சேர வேண்டும் என்பதற்கு இது ஒரு பெரிய அத்தாட்சி. ஓகே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இயேசு நாமத்தினாலே இன்னும் விசுவாசத்திலே வளரும்படியா நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.